ஹலோ மக்களே! நான் தான் சடவுசர் பேசுறேன். ஸோ 5 மாத காலங்களாக நான் வீடியோ போடல. வீடியோ போடாததுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நான் ஒரு சோம்பேறி. ஸோ இத ஒவ்வொரு வீடியோலயும் எப்படிடா பதிவு பண்ற அப்படின்னு கேட்கலாம். பதிவு பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற டக்குன்னு போயிடலாம். டக்குன்னு போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே இன்னர் பீஸ் அப்படின்னாலே ஒரு இடம் ஞாபகம் வரும். ஒண்ணு மலை ஹிமாச்சலா அந்த மாதிரி ஞாபகம் வரும். இன்னொரு இடம் கடல் தான். நம்ம லோ பட்ஜெட்ல எப்பவுமே கடல் தான் போவோம். ஸோ மன நிம்மதியா, ஸ்ட்ரெஸ்ஸா எங்க போவோம்? கடல். ஸோ கடல்ங்கிறது ஒரு நிம்மதியான ஒரு விஷயங்கள கொடுக்கும். அத தாண்டி ஒரு கியூரியஸான ஒரு விஷயத்த குடுக்குறதும் கடல் தான். கடலுக்குள்ள இருக்கிற ஆச்சரியங்கள். ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த பூமியில 3ல 2 பங்கு கடல்ல இருக்கு. கடல் தான் இருக்கு. நிலம் கீழ இருக்கு. பட் கடலால் சூழப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஸோ பூமியில 94% உயிரினங்கள் கடல்ல தான் இருக்கு. வச்சா இந்த ஹியூமன், இந்த ஆடு, மாடு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, அது வெறும் 6% தான். அத தாண்டி 94% உயிரினங்கள் கடலுக்குள்ள தான் இருக்கு. 2வது விஷயம், இதுவரைக்கும் நெறைய நம்ம ரிசர்ச் நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கடல்ல ஆராய்ஞ்சாங்க அதெல்லாம் நெறைய கேட்டோம். ஆனா, அது வெறும் 5% கடல் தான் இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கங்கிறத ஆராய்ச்சியில சொல்றாங்க. ஸோ இன்னும் நமக்கு தெரியாத விஷயங்கள், புரியாத விஷயங்கள், நெறைய விஷயங்கள் கடலுக்குள்ள இருக்குங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ அதே மாதிரி 3வது விஷயம், இது என்னன்னா வேர்ல்ட்ல மிகப்பெரிய மியூசியம் எங்க இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, டக்குனு யோசிக்காம கடல்னு சொல்லிருங்க. ஏன்னா கடலுக்குள்ள நம்ம பார்க்காத ஆச்சரியங்கள். ஒரு மியூசியம்னா என்ன? பழைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதானே. கடலுக்குள்ள மட்டுமே இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான கப்பல்கள் மூழ்கி இருக்கு. ஸோ ஃப்ளோரிடா சைடு மட்டுமே இது நான் சொல்றது. ஸோ உலகம் ஃபுல்லா நெறைய இடத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துல அத பர்ட்டிகுலரா ஒரு மியூசியம் மாரியே அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அத வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் மியூசியம் அங்க தான் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஸோ வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் மவுண்டைன் செயின் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஆண்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா நிஜமானது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடலுக்குள்ள தான் இருக்கு. மிட் ஓசன் ரீஜியன்ல இருக்கு. ஸோ அதோட லென்த் மட்டும் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, 40,390 இருக்கு. அதாவது ஆண்டஸ விட அதாவது 2வது ஆண்டஸ், ஃபர்ஸ்ட் ஹிமாலயாஸ், 2வது ஆண்டஸ். ஸோ அத விட 10 மடங்கு அதிகமா இருக்கு. பட் அந்த இடத்த வந்து ஆராய்ச்சி செஞ்சது நம்மளோட மூனோட பின்னாடி சைடு இப்ப நம்ம போய் லேண்டர் இறக்கியிருக்கோம்ல, அத கம்பேர் பண்ணும்போது, இல்ல மார்ஸ கம்பேர் பண்ணும்போது, வீனஸ பார்க்கும்போது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மி அந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணது. ஸோ அடுத்தது, கடலுக்குள்ள ஆறும் இருக்கு, ஏரியும் இருக்கு. நம்ப முடியுதா? ஆமா, நிஜமா இருக்கு. எப்படி நமக்கு இங்க கடல் மலையிலேருந்து ஊத்துலாம் வருதோ, அதே மாரி கடலுக்குள்ளேயும் ஆறு இருக்கு, லேக் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நம்மளால பார்க்க முடியாது. ஏன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டென்ஸ் கடலோட அந்த அடர்த்தி. ஸோ சால்ட் வாட்டர் அதாவது ஹைட்ரோசல்ஃபைடு அந்த இது சால்ட் வாட்டரும், ஹைட்ரோசல்ஃபைடும் கம்பைன் ஆகும்போது, கடலோட தண்ணி ரொம்ப டென்ஸ் ஆயிட்டே போகுது கீழ போக போக. ஸோ அதனால இங்க கடல் ஒரு ஆறு போனாலும் சரி, ஒரு ஏரி இருந்தாலும் தெரியாது. அதே மாரி அடுத்தது கோரல். கோரல் நம்ம பவளப்பாறை அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அது வந்து என்னன்னா, அதுக்கு வந்து ஆல்கே ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள இருக்கிற ஆல்கேய வந்து அது பாதுகாக்க வந்து சன்லைட் வந்து அத அழிக்கும். சன்லைட் ரொம்ப அதிகமா இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ அத பாதுகாக்கிறதுக்காக இது என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த புரோட்டீன்ஸ் அதுவே புரோட்டீன் கிரியேட் பண்ணி சன்ஸ்கிரீன் வந்து போட்டுக்கும். ஸோ நம்மளும் இத பத்தி கத்துருப்போம்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம உலகத்துல மிகப்பெரிய ஒரு உயிரினம் ஸ்ட்ரக்சர் லிவிங் ஸ்ட்ரக்சர் வந்து கடலுக்குள்ள தான் இருக்கு. எப்படி நான் அந்த கோரல் சொன்னோமோ, அது அதோட சொந்தக்காரங்க தான் இந்த கிரேட் பேரியர் ரீஃப். இதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய லிவிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, ஆஸ்திரேலியால இருக்கு. ஸோ அதோட சைஸ் அது எவ்வளோ ஏரியாவ கவர் பண்ணுது அப்படின்னா, 1,33,000 இத வந்து கவர் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மலாம் அந்த டைட்டானிக் கப்பல்லாம் பார்த்துருப்போம். 8வது விஷயம் இது. டைட்டானிக் கப்பல் பார்த்துருப்போம். ஸோ டைட்டானிக் கப்பல்ல வந்து என்னன்னா, ஒரு பெரிய ஐஸ்பர்க் வரும். அது இடிச்சோனே கப்பல் உடைஞ்சிரும். ஸோ அந்த ஒரு ஐஸ்பர்க்க வச்சு 1,000,000 பீப்பிளுக்கு 5 வருஷம் நம்ம தண்ணி குடுக்க முடியும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இது வந்து என்னன்னா, நம்ம யுஏஇ தெரியும். அதாவது அரபு எமிரேட்ஸ் அவங்க வந்து என்னன்னா, தண்ணி ரொம்ப கம்மி. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அண்டார்டிகால எவ்வளோ இருக்கு அப்படின்னா, 20 பில்லியன் கேலன்ஸ் அதாவது கேலன்ஸ்னா அமெரிக்கால வந்து தண்ணி அளக்கிற அளவு. ஸோ அந்த தண்ணிய வந்து இவங்க வந்து ரிசர்ச் பண்ணலாம். ஸோ அங்க தண்ணி நம்ம மக்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணாங்க. பட் ரிசர்ச் ட்ராப் அப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்பேஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகம். ஸோ வித்தவுட் ஸ்பேஸ் சூட் நம்ம வந்து அங்க வந்து பர்ஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் திங் கடலுக்கு அடியிலயும் அதே தான் நடக்கும். ஸோ அததான் இங்க சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான் இன்னியோட ஃபேக்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம இப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ
அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. அடிக்கடி நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ until then, goodbye.